அதால தான் உருவாயிருக்கும். எல்லா புரியுதா? எல்லா பொருளுமே எதால உருவாயிருக்கும்? அணுக்களால தான் உருவாயிருக்கும். சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்போ நம்ம தினமும் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோமா? தண்ணியெல்லாம் குடிக்கிறதானே? அந்த தண்ணியில எப்படி வந்துச்சு? காலையில் கூட சாறு சொல்லியிருப்பாரு. என்னது? அதுவும் ஒரு அணுதான். அப்ப ரெண்டு அணு சேர்ந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓ செட்டல் இருக்கும், ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஓவையும் இந்த ஹச்சையும் எது இணைக்குது? எது இணைக்குது? இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கோடு போட்டுக்கனா கோட இடம் என்னன்னு குறிக்கணும் அப்படின்னா இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றாங்க? இணைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க? மூலக்கூறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இது நிறைய பாசி இருக்குன்னு சொன்னாங்களா? நிறைய பாசி இருந்துச்சுன்னா அது பேர் சார் மூலக்கூறு அப்படின்னு சொன்னாங்க. இங்க எத்தனை பாசி இருக்குது? ஒரே ஒரு பாசி இருக்குது. அப்ப அந்த ஒரே ஒரு பாசிய என்னது? ஒரே ஒரு பாசி தனியா இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது? நிறைய பாசி சேர்ந்து இருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க இன்னொரு அணுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தனிய சிங்கிளா இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒற்றைப்படை. ஒற்றைப்படை அப்படின்னு சொல்றோம். இங்க நிறைய அணு சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பலப்படி அப்படின்னு சொல்றோம். இப்ப கெஸ் பண்ண பார்ப்போம். நிறைய கேசஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம தண்ணி என்ன பண்ணாது தெரியும். அதனால நம்ம வந்து இந்த இடத்துல எதுவுமே இல்லையே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அணுக்கள் சேர்ந்து இன்னும் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து ரெண்டு ஹைட்ரஜனோட என்ன பண்ணுது? இந்த பிணைப்புகளை பயன்படுத்தி சரியா?